Hi guys, this is Ramkumar from Hejex Technology. You gotta step out of the darkness if you want to see the light. So last video la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா list of common tags மட்டும் கொஞ்சம் பார்த்திருந்தோம். அதாவது part 1ங்கற வீடியோல. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா common tags plus வந்து list அப்படினா என்னன்னு மட்டும் பார்த்திரலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் டேக்ஸில் ஃபஸ்ட்டு வரது என்னென்னா இன்சர்ட். ஐஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து இன்சர்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு விஷயத்தை நான் புதுசாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா இன்சர்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், வெல்கம் /insert. ஸோ இந்த இன்சர்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா நார்மலாக ஒரு பேராகிராஃபில் கொடுத்துட்றேன். ஹாய் ஹலோன்னு இருந்தது. ஹாய் ஹலோ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணுறேன். எதை இன்சர்ட் பண்ணுறேன்னா வெல்கமை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரிமூவ் பண்ணணுமா, அதுக்கு வந்து நான் என்ன டேக் யூஸ் பண்ணுவேன்னா டெலீட்டுக்கு DELங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டெலீட் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். அது அட் அ டைமில் ரிமூவ் பண்ணிடாது நம்ம சைட்லேருந்து. அதுக்கு பதிலாக இது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் மட்டும் பண்ணும், ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணும். இதுதான் இன்சர்ட்டோட வேலை, டெலீட்டோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ். ஒரு கொட்டேஷன் மார்க் மாதிரி வேணும் அப்படின்னா நான் Qங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ Q வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டபுள் கோட்ஸ் மாதிரி கொண்டு வந்து காமிக்கும். நான் என்ன தரேன்னா சென்னை /Qன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த சென்னை மட்டும் எனக்கு என்ன ஆகும், கொட்டேஷனுக்குள்ளே வரும், டபுள் கோட்ஸ்க்குள்ளே வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த Q டேக். அப்புறம் எனக்கு வந்து ஹொரிசான்டல் ரோ மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா HR டேக்குன்னு சொல்லுவோம். ஹெச்ஆருக்கு ஓப்பனிங் டேக்கும் கிடையாது, க்ளோசிங் டேக்கும் கிடையாது. ஹெச்ஆர்னு ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹொரிசான்டல் ரோ மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் கொஞ்சம் ஃபார் காமன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, லிஸ்ட்லேயே வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நம்மளோட லிஸ்ட்டை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னா லிஸ்ட்டில் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளோட ரோல் நம்பர்லாம் எடுத்துக்கலாம். ரோல் நம்பர் எல்லாமே வந்து ஆர்டராக தானே வரும். ரோல் நம்பர் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் அப்படின்னா ரோல் நம்பர் 1, பாலா அப்படின்னா ரோல் நம்பர் 2, அந்த மாதிரி வரது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக HTML என்ன பண்ணுவோம், 1 2 3 நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அன்ஆர்டர்ட் அப்படின்னா டாட் வச்சு வரும். ஓகேவா, டாட் வச்சு வரது எல்லாமே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா OL டேக்கு, இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா UL டேக். ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா OL ஆர்டர் லிஸ்ட் பார்த்துடலாம். ஆர்டர் லிஸ்ட்டில் LI அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன தரேன், ஆகாஷ் /LI. அடுத்த LI பாலா. அடுத்த LI சந்துரு /LI. அப்புறம் ஆர்டர் லிஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்னா எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன், டாட்டாக வருமா. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்னென்ன கொடுத்துறேன்னா T/LI, இது LI, காஃபி /LI, LI மில்க் /LI. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி வரும்னா டாட்டாக வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்டை கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் PG1. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டெலீட் டேக் யூஸ் பண்ணோம். ஸோ டெலீட் டேக் வந்து என்ன பண்ணியிருக்கு, இதை ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணிருச்சு. ஓகேங்களா. இன்சர்ட் அப்படிங்கிறது வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்கிறத மட்டும் என்ன பண்ணும், காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து கொட்டேஷன் மார்க்குள்ளே வேணும் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்குள்ளே வேணும்னா நான் Qங்கிற டேக் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் சென்னை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு. அடுத்து வந்து HR நான் என்ன சொன்னேன், ஒரு ஹொரிசான்டல் ரோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஹொரிசான்டல் ரோ மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்தோம், ரோல் நம்பர் வைஸ் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஆகாஷ் A வந்து ரோல் நம்பர் 1, B வந்து ரோல் நம்பர் 2, சந்துரு வந்து ரோல் நம்பர் 3. அடுத்து வந்து T, இது வந்து என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோமா. டீ, காஃபி, மில்க், இது 3மே அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டேக்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ்.